විෂන් කෙයා විශ්වාසනීය දැක්ම බලන හැමතැනකම දැන් විෂන් කෙයා එකක්. දැන් ටවුමෙත් විෂන් කෙයා එකක් කරනවා. වයසත් එක්ක දුර බැලීම ටිකක් අඩු වෙලා. විෂන් කෙයා විශ්වාසනීය දැක්ම බලන හැමතැනකම දැන් විෂன் කෙයා එකක්. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். மார்ச் மாதம் நினைவு கூற இருக்கின்ற இந்த குளுக்கோமா வாரத்தையொட்டி நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சிறப்பு கலந்துரையாடலை மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலிலிருந்து நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடலில் நாங்கள் மிக முக்கியமாக இந்த குளுக்கோமா நோய் சம்பந்தமாக, இந்த நோயினுடைய அறிகுறிகள் சம்பந்தமாக நிறைய மருத்துவ தகவல்களை, குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வழியில் இந்த மருத்துவ தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கண் வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்ற டாக்டர் பிரேமானந்த். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மிக முக்கியமாக இந்த குளுக்கோமா வாரம், இதையொட்டி தான் இந்த சிறப்பு கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலேயே இந்த குளுக்கோமா நோய் என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை எங்களுடைய ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும். ஆம், குளோகோமா என்பது கண்ணின் பார்வை நரம்பினை பாதிக்கின்ற ஒரு நோயாகும். பார்வை நரம்பானது கண்ணினையும் மூளையின் பார்வை பிரதேசத்தையும் இணைக்கின்றது. இந்த நோயினால் கண்ணின் பார்வை நரம்பு பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணினுள் விழுகின்ற பிம்பங்களினால் கண்ணினால் ஏற்படுத்தப்படுகின்ற செய்தியானது மூளையின் பார்வை பிரதேசத்துக்கு சென்றடைவதில் சில தடங்கல்கள் ஏற்படும். போதிய அளவு சென்றடையாது. ஆகவே பார்வை நரம்பு பாதிப்படைகின்ற பொழுது குறைய வழிகிடும். குளோகோமாவினால் இதுவே நடைபெறுகின்றது. ஆகவே குளோகோமா சாதாரணமாக பார்வை நரம்பை பாதிக்கின்ற ஒரு நோயாகும். மிக முக்கியமாக இந்த குளுக்கோமா நோய் ஏற்பட காரணம் என்ன டாக்டர்? குறிப்பாக இந்த வயதினரை தான் இது அதிகமாக தாக்குமா? இப்படியான சில விதிமுறைகள் இருக்கின்றனவா, இல்லாவற்றில் இது பொதுவாக ஏற்படுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இது எந்த வயதினரையும் தாக்கக்கூடும், எவ்வயதினரையும் தாக்கக்கூடும். இருந்த போதிலும் வயது செல்ல செல்ல இதன் தாக்கம் அதிகரித்து கொண்டு செல்லும். காரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் குளோகோமாவினை பிரைமரி குளோகோமா, செகண்டரி குளோகோமா என்று இரண்டாக வகைப்படுத்தலாம். இவ்வாறு வகைப்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக பிரைமரி குளோகோமா என்று நாங்கள் குறிப்பிடும் குளோகோமாவே பொதுவாக அதிக அளவில் காணப்படும். செகண்டரி குளோகோமா பிரைமரியுடன் ஒப்பிடும் பொழுது குறைவாக காணப்படும். பிரைமரி குளோகோமா ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இதுவரைக்கும் அதற்கான காரணங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் செகண்டரி குளோகோமா ஏற்படுவதற்கு கண்ணில் ஏற்படுகின்ற சில நோய்கள், உடலில் உள்ள சில நோய்கள், நாங்கள் பாவிக்கின்ற மருந்துகள், பிரெட்னிசலோன் போன்ற மருந்துகள் இவை காரணமாக இருக்கலாம். கண்ணில் காயம்படும் பொழுது ஏற்படலாம். சீனி வருத்தம், அதாவது டயபிட்டிஸ் அல்லது ப்ரெஷர் சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணப்படவில்லை என்றால் கூட கண்ணில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு குளோகோமா ஏற்படலாம். இந்த குளுக்கோமா நோயை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டுமாக இருந்தால் சில அறிகுறிகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா டாக்டர்? என்ன மாதிரியான அறிகுறிகள் ஆரம்பத்தில் எங்களுக்கு தென்படும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்று சொன்னால் பொதுவாக குளோகோமா எந்த அறிகுறிகளையும் காண்பிப்பதில்லை. அதன் ஆரம்ப நிலைகளில் அது எந்த அறிகுறிகளையும் காண்பிப்பதில்லை. ஏனென்று கேட்டால் இந்த குளோகோமா நோயினால் பார்வை குறைவடைவது மிக 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 மெதுவாகவே நடைபெறும். ஆதலால் சாதாரணமாக ஒருவருக்கு அதனை இலகுவில் உணர்ந்து கொள்ள முடியாது. இதன் பிந்திய நிலைகளிலேயே உண்மையில் பார்வை குறைவடைதல் போன்ற அறிகுறிகளை அந்த நபர் விளங்கிக் கொள்வார். இருந்த போதிலும் சில வகையான குளோகோமா, நாங்கள் சில வேளை ஆங்கிள் க்ளோஷர் அவ்வாறான அல்லது செகண்டரி குளோகோமா போன்றவை அறிகுறிகளை காண்பிக்கக்கூடும். உதாரணமாக திடீரென்று கண் சுவத்தல், வீங்குதல், மிகையான தலைவலி, வாந்தி போன்றவை ஆங்கிள் க்ளோஷர் குளோகோமாவிற்கு ஏற்படலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் கவலைப்படுவது இந்த அறிகுறிகள் எதனையும் காண்பிக்காமல் வருகின்ற குளோகோமா. ஏனென்றால் அதனை சாதாரணமாக ஒருவரால் கண்டுபிடித்து கொள்ள முடியாது. அறிகுறிகள் இல்லாமலும் ஏற்படக்கூடும். பெரும்பாலானவை அறிகுறிகள் இல்லாமலே ஏற்படும். ஆகவே டாக்டர், என்ன மாதிரியான பரிசோதனை இப்பொழுது குளோகோமா நோய் என்று சொல்கின்ற பொழுது என்ன மாதிரியான பரிசோதனைகள் நாங்கள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது? குறிப்பாக எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இப்படியான வசதி வாய்ப்புகள், ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதா இந்த டெஸ்டிங், இந்த பரிசோதனைகள் செய்வதற்காக?
நாங்கள் பரிசோதனை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் குளோகோமா நோய் இருக்கின்றதா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முதலில் ஒரு கண் வைத்திய நிபுணரை நாட வேண்டும். கண் வைத்திய நிபுணரை நாடி அவர் கண்ணினை பரிசோதித்து அது கண்ணினுள் சில மாற்றங்கள் இருக்கின்றதா என்று பார்ப்பார். உதாரணமாக கண்ணினுடைய ப்ரெஷரை அவர் அளந்து கொள்வார். கண்ணுடைய ப்ரெஷரை வைத்துக்கொண்டு நாங்கள் குளோகோமா இருக்கிறதா இல்லையா என்று ஓரளவுக்கு குறிப்பிட முடியும். அது தவிர கண்ணின் நரம்பில் உள்ள மாற்றங்கள் போன்றவை கண் வைத்திய நிபுணர் பார்க்கின்ற பொழுது அவருக்கு இதற்கான குளோகோமாவுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது தவிர இந்த முன்னேற்றகரமான நிறைய இன்வெஸ்டிகேஷன் பரிசோதனைகள் இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு பார்வை பரப்பினை பார்க்கின்றோம், அதை நாங்கள் விஷுவல் ஃபீல்டு என்று சொல்லுவோம். அதை டெஸ்ட் பண்ணி குளோகோமா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஏழுமாக இருக்கும். இதை தவிர ஓசிடி ஸ்கேன், சில வகையான கண்ணுக்காக செய்யப்படுகின்ற ஸ்கேன் வகைகள் இருக்கின்றது. இதனையும் பயன்படுத்தி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இருந்த போதிலும் இந்த முன்னேற்றகரமான இந்த பரிசோதனைகள் இலங்கையில் எல்லா வைத்தியசாலைகளிலும் இல்லை. ஏனென்று கேட்டால் இதற்கான இயந்திரங்கள் உபகரணங்கள் மிக மிக விலை கூடியவை. ஆகவே இலங்கையில் உள்ள சில முக்கியமான வைத்தியசாலைகளில் மட்டுமே இதற்கான இயந்திரங்களும் உபகரணங்களும் உண்டு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உண்மையில் ஒரு கண் வைத்திய நிபுணரை நாங்கள் பரிசோதனை இருக்கின்றதா இல்லையா என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதலில் ஒரு கண் வைத்திய நிபுணர் தங்கள் பிரதேசத்தில் உள்ள ஒரு கண் வைத்திய நிபுணரை நாட வேண்டும். அவர் பார்த்த பின்பு நோயாளிகளுக்கு அறிவுரைகளை கூறுவார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கூறுவார். அதன்படி செய்து கொண்டால் போதுமானது. ஆரம்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான இந்த பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னராகத்தான் இந்த சிகிச்சை முறைகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இல்லையா டாக்டர்? இப்பொழுது ஆரம்பத்திலேயே சரியானதொரு பரிசோதனையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த குளோகோமா நோயினை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியுமா, அதில் முற்றாக குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்த முடியுமா? இது ஒரு உண்மையில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். குணப்படுத்த முடியுமா என்று கேட்டால் பெரும்பாலான குளோகோமா நோயை குணப்படுத்த முடியாது. இதனை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க முடியும், அல்லது பார்வை இழப்பினை தடுக்க முடியும், அல்லது பார்வை இழப்பினை மெதுவானதாக ஆக்க முடியும். ஆனால் இதனை இல்லாமல் ஆக்க முடியாது. நான் முன்னே குறிப்பிட்டது போன்ற செகண்டரி குளோகோமாஸ் என்று இருக்குது. அது எங்களுடைய கண்ணில் ஏற்படுகின்ற சில நோய்கள் அல்லது உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், டயபிட்டிஸ் போன்றவற்றால் ஏற்படக்கூடும். இவ்வாறான செகண்டரி குளோகோமாவினை சில வேளைகளில் நாங்கள் முற்றாக குணப்படுத்த முடியும். இருந்த போதிலும் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற குளோகோமாவினை குணப்படுத்த முடியாது. இதனால் ஏற்படுகின்ற பார்வை இழப்பானது நிரந்தரமானது. அதனை எல்லோரும் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் ஏற்படுகின்ற பார்வை இழப்பு நிரந்தரமானது. இதை நாங்கள் எவ்விதத்திலும் நிவர்த்தி செய்துவிட முடியாது. ஆகவே மிக மிக முக்கியமாக எல்லோரும் தங்கள் கண்களை கிரமமான முறையில் ஒரு கண் வைத்திய நிபுணரிடம் காட்டி அதற்கான பரிசோதனைகளை செய்து தங்களுக்கு குளோகோமா நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த குளோகோமா நோயை பொறுத்தவரையில் சில நேரங்களில் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் குணப்படுத்த முடியாத நிலைகள் கூட ஏற்படுகின்றன இல்லையா? இப்பொழுது டாக்டர், சாதாரணமாக சரியான முறையில் ஒரு பரிசோதனையை மேற்கொண்ட ஒருவர் அதன் பின்னராக என்ன வகையான சிகிச்சை படிமுறைகள் இருக்கின்றன என்று கூறுங்கள். இந்த நோயிலிருந்து தங்களை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு, இல்லாவிட்டால் சில சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்வதற்கு. சிகிச்சை முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் அந்த நோயாளியினை உண்மையில் பரிசோதித்த பின்னர், அவருக்கான பரிசோதனைகளை செய்த பின்னர் அவருக்கு முதலில் குளோகோமா உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வோம், உறுதி செய்து கொள்வோம். அதன் பின்னர் அவருக்கு குளோகோமா நோய் உள்ளது என்று கண்டறிந்த பின்னர் அவருக்கு எந்த நிலையில் அந்த குளோகோமா நோய் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு மிகவும் பிந்திய நிலைகளில் உள்ளதா, ஆரம்ப நிலைகளில் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதனுடன் சேர்த்து அவருடைய சமூக நிலை, அதாவது சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்பது, அவருக்கு எவ்வளவு காசு அவரால் செலவழிக்க முடியும், அதுகளையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்த பின்னரே நாங்கள் அவருக்கான சிகிச்சையினை நாங்கள் தயார்படுத்தி கொள்கின்றோம். ஒருவருக்கு நாங்கள் சாதாரணமாக முதலில் கண்ணுக்குரிய சொட்டு மருந்துகளினாலேயே கண் ப்ரெஷர், அதாவது இன்ட்ராகுலர் ப்ரெஷர் என்று சொல்லுவோம், அதனை கண்ட்ரோல் பண்ணி குளோகோமாவினால் பாதிப்பு ஏற்படுவதை குறைப்பதற்கு முதலில் சொட்டு மருந்துகளை பாவிக்கின்றோம். இது தவிர
லேசர் சிகிச்சைகள் உண்டு. அதை தவிர சத்திர சிகிச்சைகள் உண்டு. நாங்கள் ட்ரபெக்குலெக்டமி என்று சொல்லுவோம். அதை தவிர சில வேல்வ் சிகிச்சைகள், குளோக்கோமா வேல்வ் சிகிச்சைகள் உண்டு. இவ்வாறாக பலவிதமான சிகிச்சைகள் உண்டு. இருந்த போதிலும் நாங்கள் ஒரு நோயாளியினை அவருடைய நிலையினை அறிந்து அதற்காக சரியான முறையில் அவருக்கு பொருத்தமான சிகிச்சையினை நாங்கள் பரிந்துரைப்போம். எல்லோருக்கும் இதுதான் சிகிச்சை என்று இல்லை. நோயாளியினை பொறுத்து இது வேறுபடும். දැන් ටවුමෙත් විෂන් කෑ එකක් කරනවා. වයසත් එක්ක දුර පෙනීම ටිකක් අඩු වෙලා. විෂන් කයා විශ්වාසනීය දැක්ම. බලන හැමතැනකම දැන් විෂන් කෑ එකක්. நிச்சயமாக குளுக்கோமா வாரத்தையொட்டி தான் நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை மிக முக்கியமாக ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதிலும் நாங்கள் மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் இந்த சிறப்பு கலந்துரையாடலை உங்களுக்காகவே நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். டாக்டர், நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது கண் நோய்கள் எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கின்றன. இந்த குளோக்கோமா என்று சொல்கின்ற பொழுது கண் பார்வை முற்றிலும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றனவா? ஏற்பட்டு விட்டால் குளுக்கோமா? நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று குளோக்கோமா ஆரம்ப நிலைகளில் சாதாரணமாக ஒருவருக்கு கண்டறிந்து கொள்ள முடியாது. அவருடைய பார்வையில் எந்த ஒரு மாற்றமும் அவருக்கு தென்படாது. பிந்திய நிலைகளிலே அவருக்கு தனது பார்வையில் குறைபாடு ஏற்பட்டுள்ளதை அறிந்து கொள்ள முடியும். இதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், இதனால் ஏற்படுகின்ற பார்வை இழப்பானது நிரந்தரமானது. ஆகவே அவர் ஒரு நோயாளி தனக்கு தேவையான குளோக்கோமாவிற்குரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ளவில்லை ஆயின் கட்டாயமாக பார்வை முற்றாக இழப்பு ஏற்படும். பார்வையில் முற்றான இழப்பு ஏற்படும். அவரால் வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பார்வை இழப்பு ஏற்படும். அதனை எவ்விதத்திலும் நிவர்த்தி செய்ய முடியாது. நிச்சயமாக டாக்டர், இந்த மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கண் சிகிச்சை நிபுணராக நீங்கள் சேவையினை கடமையினை ஆற்றி வருகின்றீர்கள் இல்லையா? ஒரு பகுதியாக குறிப்பாக நீங்கள் கூறுங்கள், மக்களை பொறுத்தவரையில் இப்படியான இந்த குளோக்கோமா நோய் போன்ற இது ஒரு பாரிய நோய் என்று குறிப்பிடுவதா, இல்லாவிட்டால் சற்று நாங்கள் குணமாக்கக்கூடிய நோய் என்று குறிப்பிடுவதா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே வரமுன் தடுப்பது தான் ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆகவே எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்வது என்பது சம்பந்தமாக சொல்லுங்கள். பாதுகாத்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கண் வைத்திய நிபுணரை அணுகி எங்களுடைய கண்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவிலே அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கின்றது. அதன் அறிவுறுத்தல்களின்படி 40 வயதிற்கு குறைந்த ஒருவர், அவருக்கு எந்த ஒரு கண் நோயும் இல்லை என்று வைத்து கொண்டால் 5 வருடங்களுக்கு ஒருக்கா அவருடைய கண்ணை பரிசோதித்து கொள்ள வேண்டும். 40 வயதிற்கு மேலே உள்ள ஒருவர் 2 தொடக்கம் 3 வருடங்களுக்கு ஒருக்கா ஒரு தடவை கண்களை பரிசோதிக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஒவ்வொரு வருடமும் கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர்கள் கிரமமாக பரிசோதிக்கும் பொழுதே குளோக்கோமா இல்லையா இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் உதாரணமாக 40 வயதில் தனது கண்களை பரிசோதித்துக் கொள்கின்றார் என்று வைப்போம். அவ்வேளையில் குளோக்கோமா இல்லை என்பதற்காக அவருக்கு பின்னர் குளோக்கோமா ஏற்படாது என்று எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. எனவே கிரமமான பரிசோதனையில் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதே நம்மால் கண்களை பாதுகாத்து கொள்ள முடியும். நிச்சயமாக டாக்டர், நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதே போன்று தான் இப்பொழுது காலம் மாற மாற தொழில்நுட்பங்கள், நவீன சிகிச்சை முறைகளும் மாற்றமடைந்து தான் வருகின்றது. அதே போல தான் இந்த சிறிய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது இந்த கை தொலைபேசி பயன்படுத்துகின்ற விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களுடைய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது, இதனால் கூட இப்படியான நோய்கள் ஏற்படுமா, இல்லாவிட்டால் வேறு கண் நோய்கள் ஏற்படுமா என்கின்ற பல அச்சம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குறிப்பாக நீங்கள் பொதுவாக கூறக்கூடிய அறிவுரைகள்? பொதுவாக பெற்றோர்களுக்கு கைத்தொலைபேசி சம்பந்தமாக அறிவுரை கூற வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் அதை தேவைக்கு அதிகமாக பாவிப்பதனால் கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பிரச்சனைகள் நாங்கள் தொலைபேசியாலோ அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸினாலோ ஏற்படுகின்றது என்பதனை முற்றுமுழுதாக ஒரு ஆய்வினூடாக வெளிப்படுத்த முடியாவிடினும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆய்வுகள் காண்பிக்கின்றன. உதாரணமாக கண் எரிவு, தலைவலி, உறக்கமின்மை போன்றன இவ்வாறான உபகரணங்களை பாவிக்கூடும்.
இதனை நாங்கள் கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் அல்லது டிஜிட்டல் விஷன் சின்ரோம் என்று குறிப்பிடுவோம். ஆகவே பெற்றோர்கள் தமது பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உபகரணத்தை பாவிக்க கொடுக்கும் பொழுது அதனை ஒரு கட்டுப்பாட்டினுள் எவ்வளவு நேரம் பாவித்தாலும் பிரச்சனை இல்லை என்று கொடுக்காமல் ஒரு கட்டுப்பாட்டினுள் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக குளோகோமா வாரத்தையொட்டி நாங்கள் மிக முக்கியமாக இந்த சிறப்பு கலந்துரையாடலை மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலிலிருந்து எங்களுடைய ரசிகர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். மிக முக்கியமாக இந்த குளுக்கோமா நோய் சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த விளக்கங்களை இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தவர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கண் வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்ற டாக்டர் பிரேமானந்த் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. குளோகோமா வாரத்தையொட்டி சிறப்பாக இந்த கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த கலந்துரையாடலை மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் எங்களுடைய ரசிகர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த மவுண்ட் லோட்டஸ் INENT ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை நவீனமான பரிசோதனைகள், அது மட்டுமல்லாது சிகிச்சை முறைகள், லேசர் ட்ரீட்மெண்ட், கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சத்திர சிகிச்சைகளையும் நீங்கள் இலகுவான முறையில் ஒரே கூரையின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் நாங்கள் இந்த வழியில் அறிவித்திருக்கின்றோம். இலக்கம் 102 காலி வீதி கல்கிசை, இதுதான் அவர்களுடைய முகவரியாக இருக்கின்றது. நம்பர் 102 கோல் ரோட் மவுண்ட் லுவேனியா. அதே போன்று அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கத்தையும் இந்த வழியில் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். 0112 333 444 0112 333 444. இதுதான் அவர்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. ஆகவே மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் தந்திருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த இந்த சிறப்பு கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.